இனிமே நம்ம ஆதார் சென்டர் முன்னாடி போயிட்டு லைனில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மொபைல்ல இருந்தே நம்ம ஈஸியாக மொபைல் நம்பராக இருக்கட்டும், பெயராக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், இமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆதார் ஆப்பிலிருந்தே இனிமேல் மொபைலை வச்சு கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். நாமளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தகவல் மிரர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவிலிருந்து பார்த்துட்டு இருக்கிற தமிழ் மக்களாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் இந்தியான்னு டைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆதார் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நானும் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதார் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆதார்னு டைப் பண்ணதும் மேலே இருக்கிறது நான் ரவுண்டு மார்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நானும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்ஸ்டால்னு காட்டுது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைலில். இது முழுக்க சேஃப்டியான ஒரு ஆப்பு. இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து அறிமுகப்படுத்தின ஆப். இதை வச்சு எல்லா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எப்படி உள்ளே போகணும் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ்ன்னுட்டு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், கீழே டிஸ்கவர் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரவுண்ட் மார்க் போட்டதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த நெக்ஸ்ட்டுன்னு வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டுன்னு வருது. இது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், கீழே ஐ எம் ரெடி வித் மை ஆதார்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மேலே ஆதார் நம்பரை வச்சு நம்ம உள்ளே போக போகிறோம். இது வந்து ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணோம், சரிங்களா? இப்போ வந்து ஐ எம் ரெடி வித் மை ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் நம்பர், நீங்கள் எந்த நம்பரில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஆதார் நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ அப்பாவது சேஞ்ச் பண்ணால் அப்பாவோட ஆதார் நம்பரை போட்டுக்கோங்க. அம்மாவது சேஞ்ச் பண்ணால் அம்மாவது ஆதார் நம்பரை போட்டுக்கோங்க. உங்களுடையது பர்சனல்னா பர்சனல்து போட்டுக்கோங்க. போட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டெர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கா, அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே இது பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு டெர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து செலக்ட் சிம்முன்னு இருக்கா, இதில் ஆதார் கார்டோட எது லிங்கில் இருக்கோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்றத நீங்கள் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இங்கே கண்டினியூ டு ஃபேஸ் அத்தான்டிகேஷன் அப்படின்னு வந்திருக்கா பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் அதே முடிச்சிடுச்சு. கண்டினியூ டு ஃபேஸ் அத்தான்டிகேஷன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இனிஷியல் ஃபேஸ் அத்தான்டிகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்டு பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் யாருடைய ஆதார் நம்பரை போட்டிங்களோ அவங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். இந்த ரவுண்டு வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்களுடைய முகத்தை வந்து கொண்டு போனதும் க்ரீன் கலரில் வரும். அந்த டைமில் உங்களுடைய கண்ணை 2 டைமு அசைச்சிடுங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் தப்பாக பண்ணிட்டேன், அதனால் ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. நீங்கள் கரெக்டாக பிளிங்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் பண்ண உடனே அக்செப்ட் பண்ணிடுச்சுங்க பாருங்கள். ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆகிட்டது இந்த மாதிரி தான் வரும். ஃபேட்சிங் டீட்டெயில் அப்படின்ட்டு யுவர் ஆதார் இஸ் ரெடி அப்படின்னு வருதுங்களா க்ரீன் கலரில். அது கீழே ப்ராசஸ் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், கட்டம் போட்டும் காட்டிட்டேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கணும் 2 டைமு. பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுற போதெல்லாம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு எது ஈஸியாக ஞாபகமாக இருக்கோ அதை வந்து 6 நம்பரை போடுங்க. பாஸ்வேர்டு செட் ஆகிடும் 2 டைமு. வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் எல்லாமே தெளிவாக புரியும். பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்களா டேரெக்டாக உள்ளே போகும். இங்கே பாருங்கள், இங்கே லாங்குவேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் உள்ளே வரும். உள்ளே வந்ததும் உங்களுடைய QR கோடு காட்டும், சரிங்களா? உங்களுடைய ஆதார் கார்டோட QR கோடு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்களன்னா அப்படியே
உங்களுடைய டீட்டெயில் மொத்தத்தையும் காட்டும். அந்த ஆதார் கார்டு மேலே கிளிக் பண்ணிங்களன்னா சரிங்களா. இங்கே பாருங்கள் டேப் டு ரிவ்யூஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்களன்னா இங்கே பாருங்கள் உங்களுடைய ஆதார் கார்டுடைய டீட்டெயில், உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, உங்களுடைய அட்ரஸ், ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கு கீழே பாருங்கள் மாஸ்க் டேட்டா அப்படின்னு இருக்கா, கட்டம் போட்டு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பயோ லாக் அப்படின்னு இருக்கா, இந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. மாஸ்க் டேட்டானா உங்களுடைய மொத்த அட்ரஸும் தெரியாத க்ளோஸ் ஆகிடும். இந்த பயோ லாக்குன்னா மேலே ஐடி ஆக்டிவ்னு ஒரு ரவுண்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள், அதுவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் லாக் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இருங்க. இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு மேலே ரவுண்டு போட்டு காட்டுறேன். அந்த இப்போ போட்டு ரவுண்டு போட்டிருக்கும் பார்த்தா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வீட்டில் இருக்கிற 5 பேரோட ஆதார் கார்டை வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா. 5 பேருடைய ஆதார் கார்டை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஆட் அனதர் ப்ரொஃபைல்ன்ட்டு சரிங்களா. 5 பேருடையதை இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். இப்போ திரும்பவும் அதுக்கு மேலே டச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ரவுண்டு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கலாம். திரும்பவும் QR கோடுக்கு போயிடும். QR கோடு கிட்ட போன உடனே நீங்கள் கீழே பாருங்கள் அம்பு குறி போட்டு காட்டுறேன், அந்த இடத்துல பிடிச்சி தூக்குனீங்களன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்களன்னா உங்களுக்கு மேலே வந்துடும் சரிங்களா. இப்போ தான் இருக்கிறதே மெயின் சரிங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த சர்வீஸ்னு இருக்கா, அந்த சர்வீஸ்ன்றதுல மை ஆதார் அப்டேட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும், மொபைல் நம்பர் அப்டேட் சரிங்களா, அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட் அப்படின்னு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இதில் நம்ம இப்போ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கிறோம், நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணால் அதை வந்து மாற்றுறதுக்கு, அதாச்சும் மொபைல் நம்பரை மாறுறதுக்கு வந்து 30 நாள் ஆகும், 30 நாளைக்குள்ளே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ராசஸிங் டைமு சரிங்களா. டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ராசஸிங் ஃபீ 75 ரூபா அமௌண்ட்டு கட்டணும். ஸ்டெப்ஸ் பாருங்கள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு முகத்தை ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண உடனே கம்ப்ளீட் ஆகிடுமா. இப்போ நம்ம கண்டினியூ அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். பண்ண உடனே இங்கே பாருங்கள் இப்போ என்ன நம்பர் இருக்கோ ஆதார் கார்டில் அந்த நம்பர் யுவர் கரண்ட் ரிஜிஸ்டர் நம்பருன்னு காட்டிடும். அது கீழே நியூ நம்பருன்றதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய நம்பரை போட்டு கீழே சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்களன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சரிங்களா. அந்த ஓடிபியை போட்டு முகத்தை ஸ்கேன் பண்ணிங்களன்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்களன்னா உங்களுடைய அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். உங்களுடைய ஹிஸ்ட்ரியும் வந்து பேக் பண்ணிங்களன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரியும் காட்டும் சரிங்களா. அதுக்கப்புறம் 30 நாளில் அது வந்து கரெக்ஷன் ஆகிடும் சரிங்களா. இவ்வளோ தாங்க. இதுக்கு போய்ட்டு நீங்கள் ஆதார் சென்டரில் லைனில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் இனிமேல் நீங்களே வீட்டில் இருந்தே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. மற்ற ஆப்ஷன் எல்லாமே இன்னும் 1 மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேமாக இருக்கட்டும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இன்னும் 1 மாதம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. நம்ம இந்தியாவிலிருந்து பார்க்குற தமிழ் மக்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்குறவங்களா இருந்தால் அதர்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தகவல் மிரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.